Hello friends, welcome to TajBeautyRecipe. கடைகளில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரில் பார்த்தீங்கன்னா அந்த டால்கில் கெமிக்கல்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் டால்கே சேர்க்காத டால்கம் பவுடர் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறது ரொம்ப சுலபம். கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காத நேச்சுரலான ஹோம்மேட் ரோஸ் ஃபேஸ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். ரோஸ் ஃபேஸ் பவுடர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளோர் அதாவது சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டால்கம் பவுடரில் கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறாங்க. அது எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா பவுடர் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக சேர்க்குறாங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச ரோஜா இதழ்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழ்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதை பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் காஞ்ச ரோஜா இதழ்கள் விற்கிறாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி பவுடராக திரித்து இந்த ரெமெடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஜா இதழ்களை நல்லா வெயிலில் காய வச்சு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுடராக திரித்து சலித்து எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திரித்து வச்சுருக்கிற ரோஜா பூ பவுடரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் முல்தானி மிட்டி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முல்தானி மிட்டி பவுடர் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸை போக்குறதுக்கும் பிம்பிள்ஸோட தழும்பை போக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் சிவப்பு சந்தன பவுடர் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இது உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளையும் அப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கும். நீங்கள் இதில் சந்தனம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சந்தனம் வாங்கி சேர்த்திங்க அப்படின்னா தான் அது வந்து ஒரிஜினலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சிவப்பு சந்தன பொடியை வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடரும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஹோம்மேட் ரோஸ் ஃபேஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் நாமளே நம்மளோட ஃபேஸ் பவுடரை தயாரிச்சாச்சு. இப்போ இந்த பவுடரை ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த பவுடர் உங்களுக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன கண்ணுள்ள சல்லடையால் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் பவுடரில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரலானதுன்றதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இப்போ இந்த ஃபேஸ் பவுடரை அப்படியே டைரெக்டாக உங்களோட ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் வந்து ஆயில் ஃப்ரீயாக பிரைட்டாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸால் ஏற்பட்ட அந்த தழும்புகள் கரும்புள்ளிகள்லாம் நீங்கி உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.